ஒரு காலத்தில் காகம் ஒன்று தனது வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் மரக்கிளையில் அமர்ந்திருந்த போது அந்த காகம் அழ ஆரம்பித்தது. மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்த துறவி காகத்தின் கண்ணீர் துளி தனது கன்னத்தில் விழுவதை உணர்ந்தார். உடனே அவர் மேலே பார்த்தபோது காகம் அழுவதை அவர் கண்டார். துறவி உடனே அந்த காகத்தை பார்த்து, "என்ன விஷயம் நண்பரே, ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்?" என்று கேட்டார். "ஞானியே, நான் என் வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருத்தப்படுகின்றேன். யாரும் என்னை நேசிக்கவில்லை. மக்கள் என்னை பார்த்தாலே துரத்தி விடுகிறார்கள். யாரும் எனக்கு சாப்பிட ஒன்றும் கொடுப்பதில்லை. எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை விட மரணமே மேல்" என்று காகம் ஞானியை பார்த்து பதிலளித்தது. காகத்தின் வார்த்தைகளை கேட்டவுடன் துறவி மிகவும் வருத்தப்பட்டார். அவர் காகத்தை பார்த்து, "நண்பரே, எந்த நிலையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்" என்று காகத்தை பார்த்து சொன்னார். ஆனால் அந்த காகம் துறவியின் ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. இதை பார்த்த துறவி, "வருத்தப்படாத காக்கையே, நீ யாராக மாற விரும்புகிறாயோ என் மந்திரத்தால் உன்னை அப்படியே என்னால் மாற்ற முடியும்" என்று கூறினார். இதனை கேட்ட காகம் சந்தோஷத்தில் குதித்தது. உடனே துறவியை பார்த்து, "இந்த காக்கையை காக்க வந்த காவலரே, எனக்கு ஒரு உதவி செய்ய விரும்பினால் தயவு செய்து என்னை ஒரு அன்னப்பறவையாக மாற்றுங்கள்" என்று கூறியது. துறவி சரி என்று கூறிவிட்டு, "நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றுகிறேன். ஆனால் முதலில் நீ அந்த அன்னப்பறவை தனது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். அவ்வாறு நீ கேட்டு வரும் வரை நான் இங்கே உனக்காக காத்திருப்பேன்" என்று கூறினார். உடனே காகம் மகிழ்ச்சியுடன் அன்னப்பறவை சந்திக்க பறந்து சென்றது. ஒரு குளத்தில் அன்னப்பறவை நீந்தி வருவதை பார்த்த காகம் அன்னப்பறவையிடம் சென்று, "நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றீர்கள். நீங்கள் பால் போல் வெண்மையாக இருக்கின்றீர்கள். எல்லோரும் உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறார்கள். எனவே நீங்கள் தான் உலகின் மிக மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும்" என்று இந்த அன்னப்பறவையை பார்த்து காகம் கூறியது. அதற்கு அந்த அன்னப்பறவை சோகமாக, "இல்லை நண்பரே, நான் சந்தோஷமாக இல்லை. உலகில் எவ்வளவோ அழகான வண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு மட்டும் எந்த வண்ணமும் இல்லை. வெள்ளை என்பது அழகான வண்ணம் இல்லை. கிளிதான் இந்த உலகின் மிக மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அது மிகவும் வண்ணமயமானது" என்று பதிலளித்தது. இதை கேட்ட காகம் கிளியை சந்திக்க பறந்து சென்றது. கிளியிடம், "ஓ கிளியே, நீங்கள் தான் மிகவும் வண்ணமயமானவராகவும் அழகாகவும் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் தான் இந்த உலகின் மிக மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும்" என்று அந்த கிளியை பார்த்து கூறியது. கிளி வருத்தத்துடன் அந்த காகத்தை பார்த்து, "இல்லை நண்பரே, நான் சந்தோஷமாக இல்லை. மக்கள் கிளிகளை கூண்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். யாராவது என்னை பிடித்து கூண்டில் அடைத்து விடுவார்களோ என்ற பயம் எனக்கு எப்போதும் இருக்கிறது. எனவே மயில்தான் இந்த உலகில் மிகவும் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதுவும் என்னை விட மிகவும் வண்ணமயமானது" என்று காகத்தை பார்த்து சொன்னது. காகம் இதை கேட்டு ஒரு மயிலை தேடி அலைந்தது. நீண்ட தேடலுக்கு பிறகு இறுதியாக பூங்காவில் ஒரு கூடில் அடைக்கப்பட்டிருந்த மயிலை அந்த காகம் கண்டது. மயிலை பார்க்க நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருப்பதை காகம் பார்த்து கொண்டிருந்தது. மக்கள் சென்ற பிறகு காகம் மயிலை அணுகி, "அன்பான மயிலே, நீங்கள் தான் இந்த உலகில் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை தேடி வருகின்றனர். என்னை பாருங்கள், மக்கள் என்னை பார்த்ததும் உடனே துரத்தி விடுகிறார்கள். எனவே நீங்கள் தான் இந்த உலகின் மிக மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன்" என்று கூறியது. அதற்கு மயிர் சோகமாக, "நான் தான் உலகில் எப்போதும் மிக அழகாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக நினைத்தேன். ஆனால் என் அழகே எனக்கு ஆபத்தாக மாறி என் அழகான இறகுகளை அலங்கார பொருட்கள் செய்ய மக்கள் பறித்து விடுவது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது" என்று கூறியது. "நான் சந்தோஷமாக இல்லை நண்பரே" என்று பதிலளித்தது. இதை கேட்டு காகம் ஆச்சரியப்பட்டு, "நீங்கள் சந்தோஷமாக இல்லை என்றால் உலகின் மிக மகிழ்ச்சியான பறவை யார் என்று நினைக்கிறீர்கள்?" என்று கேட்டது. அதற்கு மயில், "நான் இந்த பூங்காவை மிக கவனமாக ஆராய்ந்த பிறகு பார்த்தால் இங்கு கூண்டில் அடைக்கப்படாத ஒரே பறவை நீங்கள்தான். காகமே, மக்கள் உங்களை பிடிக்க முயற்சிப்பதில்லை, கூண்டில் அடைப்பதில்லை. எனவே கடந்த சில நாட்களாக நான் ஒரு காகமாக இருந்திருந்தால் எங்கும் மகிழ்ச்சியுடன் சுற்றித் திரிய முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தேன்" என்றது. மயிலின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமடைந்த அந்த காகம் பதில் சொல்லாமல் உடனே பறந்து சென்றது. தான் ஒரு காகமாக இருப்பதில் முதல் முறையாக மகிழ்ச்சி அடைந்த அந்த காகம் துறவியிடம் திரும்பி வந்து,
துறவியே, நான் எந்த பறவையாக மாற விரும்பவில்லை. நான் இப்படியே இருப்பதில் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றது. அப்போது துறவி புன்னகைத்து, எவ்வளவு அற்புதமான பாடம் இது! நீ உனது வாழ்க்கையை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் உண்மையில் நீதான் இந்த உலகில் சுதந்திரமாக இருக்கும் ஒரே ஒரு பறவை. மற்ற பறவைகள் அழகாக இருந்தாலும் கூண்டில் அடைக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயத்திலும், தங்கள் இறகுகள் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்திலும் வாழ்கின்றன என்று துறவி கூறினார். இதனை கேட்ட காகம், நான் காக்கையாக இருப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று துறவியை பார்த்து நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது. எனவே நண்பர்களே, நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்வதை முதலில் நிறுத்துங்கள். உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதை நினைத்து பெருமைப்படுங்கள். ஏனென்றால் உங்களிடம் என்ன இருக்கின்றதோ அதை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கொண்டே இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம் வாழ்வில் நாம் அடிக்கடி மற்றவர்களுடன் தேவையற்ற ஒப்பீடுகளை செய்கின்றோம். இது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. நம்மிடம் இருப்பதை நாம் மதிக்காமல் இருப்பதால் இது நமக்கு நம் வாழ்க்கையின் மீது ஒரு விதமான கசமான எண்ணத்தை உருவாக்குகிறது. எனவே நம்மிடம் இல்லாததை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடைபவன்தான் இந்த உலகின் மகிழ்ச்சியான நபர் என்பதை எப்போதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.